அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகே. உலகம் யாவையும் தாம்பூல ஆக்கலும் நெளிபெறுத்தலும் நிக்கலும் நீங்கள அழகில விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். பேரன்பு சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முருகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலிருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்றைய தினத்திலே ராமாயணத்தை எந்த இடத்திலே விட்டோமோ அந்த இடத்திலிருந்து பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே என்ன நடந்தது? வாலிக்கும் சுக்கிரீவனுக்கும் போர் நடந்தது. 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டார்கள். அந்த நேரத்திலே மறைந்து நின்று இருந்த ராமபுரான் ஒரு பானத்தை தன்னுடைய வில்லிலே இருந்து விட்டார். அந்த வில்லிலே இருந்து புறப்பட்ட பானம் வாலியினுடைய மார்பிலே போய் தைத்தது. வாழைப்பழத்திலே ஊசி நுழைவதைப் போல அங்கே நுழைந்தது. அப்போது அந்த வாலி பார்த்தான், இது என்ன? இது ஒரு பஞ்சபூதங்களும் என்னுடைய மார்பை துளைக்கக்கூடிய ஆற்றல் இல்லையே. இது சக்கராயுதமா, சூலாயுதமா, வஜ்ராயுதமா, எந்த ஆயுதம் என்று தெரியவில்லையே. அது மட்டுமல்ல, இந்த சரத்தை, இந்த ஆயுதத்தை, இந்த அம்பை என்னுடைய மார்பிலே செலுத்தியவன் யார்? அவன் அவனுடைய பெயர் என்ன என்பதையாவது நான் தெரிந்துவிட்டுத்தான் என்னுடைய உடலில் இருந்து உயிரை விடுவேன் என்று சொல்லி 2 காலினாலும் 2 கரத்தினாலும் தன்னுடைய வாலினாலும் அப்படியே இழுத்து பிடித்து பார்க்கிறான். யாராக இருப்பான்? இந்த வில்லில் இருந்த அம்பை என்னுடைய மார்பிலை விட்டவன் யார் என்பதை நான் அறிந்து கொண்டுதான் நான் என்னுடைய உயிரை விடுவேன் என்று சொல்லி அங்கே மார்பிலை இருந்து அந்த அம்பை இழுத்து பிடித்து பார்த்தான். அதிலே 2 எழுத்துக்கள் இருந்தது. வாலியின் மார்பில் ராமனின் அம்பு இருந்தது. புகுந்த அம்பை மேலும் புகாதபடி இழுத்து பிடித்தான் வாலி. அந்த அம்பிலே ராமநாமத்தை கண்டான். 2 எழுத்தை பார்க்குறான். கம்பர் சொல்கிறாரு, அந்த 2 எழுத்துடைய பெருமையை சொல்கிறாரு. மும்மைசால் உலகுக்கெல்லாம் உல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமருக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மசேர் நாமன் தன்னை கண்களால் தெரிய கண்டான். அந்த ராமநாமத்தை பார்க்குறானா. ஆஹா, எத்தனை உலகத்திற்கு நமக்கு எல்லா உலகத்திலே இருப்பவர்களுக்கும் மூலமந்திரமாக விளங்கக்கூடிய அந்த ராமநாமத்தை, தம்மையே தமக்கு நல்கக்கூடிய தனிப்பெரும் பதத்தை, இம்மைக்கும் எழுமை நோய்க்கும் மருந்தாக விளங்கக்கூடிய ராமநாமத்தை செம்மைசேர் நாமன் தன்னை கண்களால் தெரிய கண்டான்னா. கண்களால் அப்படியே தெரிய பார்க்குறான். அந்த நள்ளிரவு நேரத்தில் அது அப்படியே மின்னல் போல் அப்படியே காட்சியளிக்குது. மின்னி கொண்டு தெரிகிறது. பார்க்கிறான் அந்த நேரத்தில். உடனே பார்த்துவிட்டு வாலி ராமனை பார்த்தான். ராமன் தான் விட்டவன் என்பதை பார்த்தான். தன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய தாரை ஏற்கனவே ராமன் என்பவன் அவனுக்கு துணையாக வந்திருக்கிறான் என்பதை சொன்னாலே அது இப்பொழுது உறுதியாகிவிட்டது. அப்படிப்பட்ட ராமன் இந்த சண்டையிலெல்லாம் ஈடுபட மாட்டான்னு சொன்னோமே. கடைசியிலே என் தம்பிக்கு ஆதரவாக வந்து தம்பியும் நானும் பொருடுகிற போது இங்கே வில்லிலே இருந்து அம்பை செலுத்தியவனுடைய உயிரை எடுத்து விட்டானே என்று நினைத்து வாலியை ராமன் அங்கே எழுந்து பேச ஆரம்பித்தான். ராமனை எழுந்து பேச ஆரம்பித்தான். என்ன சொல்கிறான் வாலி? இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர் காகத்தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால் வேதனல்லோல் சொல்லறம் துறந்திலாத சூரியன் மரமும் தொல்லை நல்லறம் துறந்ததன்னா நகையுரை நான் கொண்டான். சிரிக்கிறானா? இல்லறம் துறந்த நம்பி, இல்லறத்தை துறந்துவிட்டு காட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நம்பியாக வரக்கூடிய ராமனே, எம்மனோர் காகத்தங்கள் வில்லறம் துறந்த வீரன், என்ன மாதிரி ஆளுங்களுக்காக வில்லறத்தையே திறந்துட்டான். வில்லுக்குன்னு ஒரு அறம் இருக்கிறது. வில் அறம் என்னன்னா, எதிரிகளை நேருக்கு நேர் தாக்கணும், மனிதந்து தாக்கக்கூடாது. புறமுதுகிட்டு ஓடுவனை அம்பாலே அடித்து வீழ்த்தக்கூடாது என்பதெல்லாம் வில்லுக்கு ஒரு அறம் இருக்கிறது. அந்த வில்லறத்தையே திறந்துவிட்ட வீரனாக விளங்கக்கூடிய ராமபுரான் இங்கே தோன்றியிருக்கிறான். வேதநல்லோல் சொல்லறம் துறந்திலாத சூரியன் மரபும். வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? சூரிய மரபிலே தோன்றியவர்களெல்லாம் யாரும் தன்னுடைய சொல்லறத்தை துறக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நல்லறம் துறந்ததுன்னு நான் ஐவரை நாட்கொண்டார். அப்படிப்பட்ட பழைய சூரிய மரபிலே வந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் ஒரு புறாவுக்காக
ஒரு பருந்துக்காக, ஒரு புறாவுக்காக பருந்துக்கு ஒரு வாக்கு கொடுத்து அந்த தன்னுடைய தொடை சதையாக இருந்து கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி. அவன் சூரிய மரபில் வந்தவன். அப்படி எத்தனையோ பேர் அந்த வாக்கு வராத உண்மையாளராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவன் இல்லறத்தையும் திறந்து விட்டான், வில்லறத்தையும் திறந்து விட்டான், சொல்லறத்தையும் திறந்து விட்டான், நல்லறத்தையும் திறந்து விட்டான். இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கிறானே ராமன் என்று சொல்லி அங்கே ஏளனமாக சிரிக்கிறானா ராமனை பார்த்து. கண்ணுற்றான் வாழை நீல கார்முகில் கவலம் பூத்து மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் மாலை புண்ணுற்ற வனையசோரை பொறிவிடும் படிப்பு நோக்கி எண்ணுற்றான் என் செய்தாய் என் தேசுவான் எம்பலுற்றான். அடே ராமா, ராமா, கண்ணுற்றான் அந்த ராமனுடைய பானத்தை கண்ணுற்றான். கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் மாலை புண்ணுற்ற தனைய சோரி பொறிவிடும் படிப்பு நோக்கி எண்ணுற்றாய் என் செய்தாய் என்று இயேசுவான. என்ன காரியத்தை செய்தப்பா ராமா, நீ எவ்வளோ நல்லவன், எவ்வளோ உத்தமன், எவ்வளோ நேர்மையானவன். உன்னை பற்றிய கருத்து எல்லோரும் எப்படி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ உன்னுடைய பேரை நீயே கெடுத்து கொண்டாயே. நீ தசரமகா சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக பிறந்தாயே, சூரிய மரபிலே வந்தாயே, வில்லறத்தையும் நல்லறத்தையும் துறந்து விட்டாயே. வாய்மையும் மரபும் காத்து மண் உயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே. தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் திங்கன்றாமோ, தாய்மையும் மந்தி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய். என்ன செய்தார் உன்னுடைய தந்தை தசரமகா சக்கரவர்த்தி? சம்பராசுர யுத்தத்திலே உன்னுடைய மனைவிக்கு, உன்னுடைய தாயாக விளங்கக்கூடிய கைகேயிக்கு ஒரு வரத்தை கொடுத்தார். நீ கேட்டதே நான் தருகிறேன்னார். சரின்னு உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பொழுதொழிஞ்சால் நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்பதை நிறுத்தி, பொழுதொழிந்தால் நாளைக்கு பரதனுக்கு தான் நாடு வேண்டாம், ராமனுக்கு காடு வேண்டாம், காடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரத்தை கேட்டபோது, நாம் ஏற்கனவே ஒரு வாய்மையை தந்து விட்டோமே, வரத்தை தந்து விட்டோமே, அந்த வரத்தை நாம் இப்போ தரமாட்டேன் என்று சொல்லக்கூடாது என்று சொல்வதற்காக வாய்மையும் மரபும் காத்து அதற்காக தன்னுடைய உயிரையே துறந்து விட்ட வள்ளலாக விளங்கக்கூடிய, தூயவனாக விளங்கக்கூடிய தசரமகா சக்கரவர்த்தியுடைய பிள்ளையே, நீ பரதன் முன் தோன்றினாயே. எப்படிப்பட்ட வரதன்? 1000 ராவணன் கீழ் அவர் உதறியனுமாக 1000 ராமபுரானை ஒரு தராஸ் தட்டிலே வைத்து ஒரு பரதனை தராஸ் தட்டிலே வைத்தவோடு பரதா நீதான் பெரியவனாக இருப்பாய் என்று சொல்லி அவனுடைய பெருமையெல்லாம் சொன்னாங்களே. அப்படிப்பட்ட பரதனுக்கு அண்ணனாக இருக்கிறாயே. பிறரை தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் திங்கன்றாமோ, மற்றவர்களெல்லாம் தீமை செய்யாமல் பாதுகாக்க வச்சு விட்டு தான் தீமை செய்யக்கூடாதுன்னு அறிவுரை கூறிவிட்டு தான் மட்டும் தீமை செய்வது நல்லதுதானா? தாய்மையும் மந்தி நட்பும் தர்மமும் தருவி நின்றாக. தாய்மை குணம் உடையவனே, நட்பு குணம் உடையவனே, தர்ம குணம் உடையவனே, நீ இப்படிப்பட்ட செயலை செய்யலாவா? குலமெது கல்வியது கொற்றமெது உற்று நின்ற நலமெது புவனம் மூன்று நாயகம் முன்னதொன்றோஹோ வளமெது உலகம் தாங்கும் வன்மையது என்றால் தன்னை அலமரச் செய்யலாமோ அறிந்திருந்தேன் தரோல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குலமெல்லாம் உணர்தான். எல்லாருடைய கல்வியை நீ கொடுத்த பிச்சை தான். எல்லாரும் ஆளக்கூடியது வாழக்கூடியதெல்லாம் நீ போட்ட பிச்சை தான். உற்று நின்ற நலமெது புவனம் மூன்று நாயகம் முன்னதொன்றோ, மண் உலகம், மின் உலகம், நாகர் உலகம் என்று சொல்லக்கூடிய 3 உலகமும் உன்னுடையதான். அப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடிய நீ அறிந்திருந்தே இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யலாமா? மறைந்து நின்று ஒரு பாடத்தை நீ போடலாமா? கோயில் தர்மம் உங்கள் குலத்தொழிற்கெல்லாம் ஓவியை திருத உண்ணா உருவத்தாய் உடமை என்றோஹோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமைது வந்த தேவியை பிரிந்த விண்ணை திகைத்தனை ஓரும் செய்கை. கோவியல் தர்மம், கோவியல்னா அரச குலத்துக்குரிய தர்மம் ஒன்று இருக்குது. அந்த அந்த அரச குலத்துக்குரிய தர்மத்தை எல்லாம் உன்னுடைய முன்னோர்களெல்லாம் கரெக்டாக அருமையாக கடைப்பிடித்து எல்லோரும் நடந்து போனாங்களே. ஓவியத்தை எழுத ஒன்றா உருவத்தாய் விடமை என்றோ, ஓவியத்திலே கூட உன்னுடைய உருவத்தை எழுத முடியுமா என்று சொன்னால் எழுத முடியாதே. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பேரழகனாய் விளங்கி கொண்டிருக்கிறாயே ராமா. ஆனால் இப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்து விட்டாயே. ஆவியை உன்னுடைய உயிராக விளங்கக்கூடிய ஜனகன் பெற்ற அன்னத்தை, ஜனக மகாராஜா பெற்ற அன்னமாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டியை, அமிழன் வந்த தேவியை, அமிழிலே வந்த அந்த சீதா பிராட்டியை பிரிந்த விண்ணை திகைத்தனை போலும் செய்கை. அவளை ராவணன் தூக்கிட்டு போட்டதுனால, மனைவியை நீ பிரிந்ததுனால பித்தன் தலைக்கேறி என்ன செய்வது ஏதென்று தெரியாமல் நீ இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு விட்டாயா? கோயில் தர்மம் உங்கள் குலத்தொழிற்கெல்லாம் ஓவியத்தெழுத ஒண்ணா உருவத்தாய் உடமை என்றோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமைசன் வந்த தேவியை பிரிந்த விண்ணை திகைத்தனை போலும் செய்கை. அப்பா ராமா, அறக்கரோர் அழிவு செய்து கழிவறையில் அதற்கு வேறோர் குறைக்கின தரசை உள்ள மன்னரை கூறட்டுண்டோ இறக்கமெங் கூத்தாய் என்பால் இப்பழை கண்டாயப்பா பறக்கழி இது நீ உண்டால் போழையார் போர் கற்பாளார்.
அரக்கனாக விளங்கக்கூடிய அந்த ராவணன் உன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டியை தூக்கி கொண்டு போய்விட்டான் என்று சொன்னால் அதற்காக குரக்கு இனத்தைச் சேர்ந்த ஒரு அரசனை கொல்ல வேண்டும் என்று மன்னித சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதா? இரக்கம் எங்கே உகுத்தாய்? இரக்கத்தை எங்கப்பா கை விட்டுட்ட என்பால் எப்படியை கண்டாயப்பா? என்னிடத்திலே நீ என்ன பிழையை கண்டுவிட்டாய்? பறக்கழி இது நீ கொண்டால் போழையார் பறிக்கற்பாளார். நீயே பாவத்தை பறிச்சுனாக்கா இப்போ போழை பறிக்கிறவங்க இந்த உலகத்தில் யார் பாருக்காங்க? அறக்கரோர் அழிவு செய்து கழிவறையில் அதற்கு வேறோர் குறைக்கினர் தரசை கொல்ல மன்னுரை கூறிட்டுண்டோ? இறக்கும் எங்கு குத்தாய் என்பால் எப்பிழை கண்டாயப்பா? பறக்கழி இது நீ கொண்டால் போழையார் பறிக்கற்பாளார். உலகடல் உலகம் தன்னில் ஊர் குரங்கின் மாடே கலியது காலம் வந்து கலந்ததோ கருணை வல்லால் மெலியவர் பாலரையோ ஒழுக்கமும் விழுப்பும் தானும் வலியவர் மெலிவு செய்தால் போழன்றி வசையும் உண்டோ? அப்பா, இந்த ஒலிகடல் உலகம் தன்னில் ஊர் குரங்கின் மாடே கலிகாலம் வந்துச்சா? என்ன சொல்லுவாங்க? திரேதாயுகம் திரேதாயுகம் தோபரியுகம் கலியுகம்னு சொல்லுவாங்க. ஆக திரேதாயுகம் தோபரியுகம்லாம் சிறப்பாக நடந்தது. ஆனால் கலிகாலம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலியுகம் என்று வருகிற போது அப்பொழுதுதான் தவறான செய்திகள் நடக்கும், தப்பு தண்டாக்கள் நிறைய நடக்கும், நிலை மாறக்கூடிய நிலை நடக்கும், ஒழுக்கம் தவறக்கூடிய நிலைகள் வரும், வரன்முறை தவறக்கூடிய நிலைகள்லாம் வரும் என்று அந்த கலிகாலம் வந்தால் தான் நடக்குன்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே. இப்போ இன்னும் கலிகாலம் கூட வரவில்லையே. இப்பொழுது நடப்பது திரேதாயுகம் அல்லவா? இந்த திரேதாயுகத்திலேயே இப்போ இன்னும் அதுக்கடுத்து துவாபரயுகம் போய் அதுக்கடுத்து தானே கலியுகம் வரணும். அப்படி கலியுகம் வருவதற்கு முன்னாலே கலியுகத்தில் நடக்க வேண்டிய அந்த காரியங்களையெல்லாம் இப்போதே நீ செய்கிறாயே, நியாயம்தானா? வலியவர் பாலதையோ ஒழுக்கம் உட்பந்தாயம். அதாவது மெலியவர்கள் தப்பு செய்தாலும் தப்பு, ஆனால் வலியவர்கள் தப்பு செய்தாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சே. இப்படியெல்லாம் செய்யலாமா ராமா? ஒலிகடல் உலகம் தன்னில் ஊர்தொரு குரங்கின் மாடே கலியது காலம் வந்து கலந்ததோ கருணை வல்லால் மெலியவர் பாலதையோ ஒழுக்கமும் விழுப்பும் தானும் வலியவர் மெலிவு செய்தால் போழென்றி வசையும் உண்டோ? கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவே பெற்றதாதை பூட்டிய செல்வம் வாங்கிய தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டொரு கருமம் செய்தாய் எம்பிக்கு வரிசை நல்கி காட்டொரு கருமம் செய்தாய் கருமம் தான் என்மேல் உண்டோ? அப்பா, ராமான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நீ யார்கிட்டையுமே கூட்டணி வைக்க மாட்டேன். பல பேர் கூட்டணியாக சேர்ந்து தான் ஒருத்தரை எதிர்ப்பாங்க. ஆனால் நீ என்ன செய்வ தெரியுமா? யாரையும் கூட்டு வச்சுக்க மாட்டேன். தனி ஒருவனாக நிற்ப. நின்ற வேர் உலகலாம் நெருக்கி நேரினும் வென்றி வெஞ்சலைகளால் பெருது வேண்டுமோ? 17-14 உலகங்கள் வந்தால் கூட உன்னுடைய ஒரே ஒரு அம்புக்கு முன்னால் அவங்க நிற்க மாட்டாங்கன்றது எனக்கு தெரியுமே. ஆக கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவே பெற்றதாதை பூட்டிய செல்வம் வாங்கிய தம்பிக்கு கொடுத்து பூந்து உன்னுடைய தந்தை கொடுத்த செல்வத்தையெல்லாம் உன்னுடைய தம்பி பரதனுக்கு கொடுத்துட்டு நாட்டொரு கருவம் செய்தாய், நாட்டிலே ஒரு நல்ல செயலை செய்தாய். எம்பிக்கு வரிசைகி காட்டொரு கருவம் செய்தாய். இங்கே அண்ணனை அழிச்சிட்டு தம்பிக்கு ஒரு அண்ணனாக இருந்து கொண்டிருக்கிற நீ அறவழியிலே சென்று தம்பிக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்த. ஆனால் இங்கே அண்ணனாக இருக்கிறவனை அழித்து தம்பிக்கு ஒரு அரச பதவியை நீ கொடுக்குற. இதெல்லாம் காட்டிலே ஒரு கருவம், நாட்டிலே ஒரு கருவம், இதெல்லாம் சருவம் தானா? இதெல்லாம் நல்ல செயல் தானா என்று சொல்லி அங்கே கேட்குறான் கேள்வி. யார்? வாலி ராமனை பார்த்து. கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவை பெற்றதாதை பூட்டியே செல்வம் அங்கே தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டொரு கருவம் செய்தாய் எம்பிக்கு வரிசை நல்கி காட்டொரு கருவம் செய்தாய் கருவம் தான் என்மேல் உண்டோ? நாட்டிலே ஒரு நல்ல காரியம் செய்த, காட்டில் ஒரு கருவத்தை செய்த, இந்த மாதிரியான ஒரு கருவமான வேலையை வேறு யாருன்னா செய்வாங்களான்னு கேட்குறான். ஆகவே அரைகடல் அலங்கல் வீரர் ஆயவர் புருவதாண்மை துறையனல் ஆயிற்றே தொன்மையின் நன்னூற்கெல்லாம் இறைவனை என்னை செய்தது ஈசனில் இலங்கை வேந்தன் முறையில செய்தான் என்று உறுதியோ முதிவிலாதாய். ஆக அரைகடல் அலங்கல் வீரர் ஆயவது புருவன்மை. அதாவது இறைவா, எல்லாருக்கும் நீ இறைவனாக காட்சியளிக்கிற. நீ என்ன செய்கிற? நீ தகாத செயலை செய்து விட்டாய். 2 பேரும் சண்டை போட்டுக்கிற போது நீ இடையில பூந்து என்னை மறைஞ்சிருந்து பானத்தை போட்டுட்ட. இலங்கை வேந்தன் முறையில செய்தான் என்று உறுதியோ. ஆனால் இலங்கை வேந்தனாக இருக்கிற ராவணன் மட்டும் மாயமான அனுப்பி என்னை பிரித்து ராமனையும் லக்குவனையும் பிரித்து அந்த நேரத்தில் பூமியோடு பெயர்த்து தூக்கி போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறியே. ஆக நீயே முறையில்லாத வேலையை செய்கிறாய். அப்படி நீயே முறையில்லாத வேலைகளை செய்கிற போது அந்த இலங்கை வேந்தன் முறையில்லாத வேலையை செய்தான்னு சொல்லி அவன் மேலும் கோபப்படுகிறாயே. இது நியாயம்தானா? அரைகடல் அலங்கல் வீரர் ராயவர் பொருவதாண்மை துறையனல் ஆயிற்றே தொன்மையின் நன்னூற்கெல்லாம் இறைவனை என்னை செய்தது ஈதனில் இலங்கை வேந்தன் முறையில செய்தான் என்று முருதியோ முனிவிலாதாய் சொல்கிறான். கேட்குறான் வாலி ராமனை பார்த்து.
இருவர் ஓர் எதிரும் காலை இருவரும் நல்லுற்றாரே. ஒருவர் மேல் கருணை தோண்டி ஒருவர் மேல் ஒளித்து நின்று வரிசலை குழைய வாங்கி வாயம்பு மருவத்தெய்தல் தருமமோ பிரிதன்றமோ தக்கிலதென்னும் பக்கம். நானும் வாலியாகிய நானும் என் தம்பி ஆகிய சுக்கிரீவனும் சண்டை போடுறோம். அப்படி இருவர் ஓர் எதிரும் காலை இருவரும் நல்லுற்றாரே. நீ யார்? அறத்தை நிலைநிறுத்தக்கூடியவன். நீ யார்? இந்த உலகத்துக்கு நாயகன். அப்படி உலக நாயகனாக விளங்கக்கூடிய நீ ஒருவர் மேல் கருணை தோண்டி ஒருவர் மேல் ஒழித்து நின்று ஒருத்தன் மேலே வந்து கருணை வச்சு இன்னொருத்தன் மேலே அதாவது காழ்ப்புணர்ச்சியை வைத்து ஒளிந்து நின்று வரிசலை குழைய வாங்கி வாயம்பு மருமத்தெய்தல். அங்கே வெளியில் இருந்து அம்பை செலுத்தி என்னுடைய மார்பிலை செய்வது நியாயமா தர்மமா? தர்மம் இல்லையான்றது நீயே சொல்லுவான்றான். இருவர் ஓர் எதிரும் காலை இருவரும் நல்லுற்றாரே. ஒருவர் மேல் கருணை தோண்டி ஒருவர் மேல் ஒளித்து நின்று வரிசலை குழைய வாங்கி வாயம்பு மருமத்தெய்தல் தர்மமோ பெரிதொன்றாமோ தருகிறது என்னும் பக்கம். சொல்லிட்டு அந்த ராமனை பார்த்து வாலி சொல்கிறான், வீரம் அன்று விதி என்று மெம்மையின் வாரம் அன்று நின் மண்ணினுக்கு என் உடல் பாரம் அன்று பகையன்று பண்பழிந்து ஈரமின்றி இது என் செய்தவாரோ. நீ செய்த செயல் வீரமான செயல், வீரசீரமான செயல் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ செய்த செயலை விதின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ வேணும்னே என்னை கொன்று விட்டு உனக்கு விதி வந்துடுச்சுன்னு என்ன சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டேன். மெய்மையின் வாரம் வந்து நின் மண்ணினுக்கு என் உடல் வாரம் என்று. ராமா, மண்ணுலகம் விண்ணுலகம் நாகர் உலகம் என்று சொல்லக்கூடிய எல்லா உலகமும் சொந்தம். இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான உயிர்கள் இருந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணுக்கு நான் வந்து பாரமா? என் உடல் பாரமா? நான் ஒருவன் இந்த உலகத்தில் இருப்பதும் உனக்கு பாரமாக தெரியுதா? அதனால் என்னை இங்கே அழித்து விட்டாயா? வீரம் அன்று விதி என்று மெம்மையின் வாரம் அன்று நின் மண்ணினுக்கு என் உடல் வாரம் அன்று பகையன்று பண்பறிந்து பண்பு அழிந்து ஈரமின்றி இது என் செய்தவாரோ. இப்படி கருணை இல்லாமல் என்னை இந்த மாதிரி செய்தியே நானும் இல்லை. நூல் இயற்கையும் குலத்திங்குயர் நூல் இயற்கையும் குலத்தூந்தையர் போல் இயற்கையும் சேலமும் போற்றலை வாலியை பொடுத்தாயலை மன்னர வேலியை பொடுத்தாய் வேற நின்றோ. ஆகவே ராமா, நீ வந்து வாலியை அழிக்கவில்லை, அறத்தின் வேலையை அழிச்சிட்டியா? நீ வாலியை அழிச்சிட்ட நினச்சியா? இல்லை, நீ அறத்தொண்டை வேலையை அழித்து விட்டாய். காரி என்ற நெற்றை கலங்கம் ஒன்று ஊரி என்று மதிக்க உலகாமென சூரியன் மரபுக்கும் ஒரு தொல்வரு ஆரியன் பிறந்தாக்கினை அமரோ. இந்த சந்திரனுக்கு தான் ஒரு களங்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சந்திரனுக்கு ஒரு களங்கம் இருக்கிறது, கருப்பாக ஒரு நேல் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் சூரியனுக்கு அப்படிப்பட்ட களங்கம் இல்லையே. ஆனால் சூரிய குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய நீ அந்த சூரியனுக்கும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டாயே. ராமா, நீ என்ன ரகுவம்சமா இல்லை ராகுவம்சமா என்றெல்லாம் அங்கே கேள்வி கேட்க ஆரம்பித்தான். தாரம் மற்றொருவன் குலத்தங்கையில் பாரவெஞ்சலை வீரம் பொழுதோரே நேரும் ஒன்று மறைந்த நிராயுதன் மார்பினியவோ வில்லிகள் வல்லதே. உன்னுடைய தாரமாக விளங்கக்கூடிய சீதாவிராட்டியை வலிமையாக ஒருவன் கடத்தி கொண்டு வான் வழியாக சென்று அங்கே சிறை வைத்திருக்கிறான் இலங்கையிலே. அப்படி இருக்கிற போது உடனே நேராக அங்கே பறந்து சென்று அங்கே அவனை கொன்று அவனை வென்று அந்த சீதையை உடனே மீட்டு கொண்டு வராமல் நீ சிலையை எங்கே பாரமாக வச்சுங்கிற, இன்னும் இங்கே நடமாடிட்டுங்கிறியே, இதெல்லாம் நியாயமா? தாரம் மற்றொருவன் குலத்தன்கையில் பார வெஞ்சலை வீரம் பழுதுரே நேரும் என்று மறைந்த நிராயுதன் மார்பிலேயவோ வில்லிகள் வல்லதே. நானும் நிராயுதபாணியாக இருக்கிறேன். உன்னை போல் நானும் வில்லு அம்பு வச்சுருந்தா பரவாயில்ல, நீ நான் எதிரில் இருந்தாலும் பரவாயில்ல, நானும் சுக்ரீவனும் தான் சண்டை போட்டுங்கிறோம். இந்த இடையிலே மரத்துக்கு பின்னாலே மறைந்து நின்று நீ பானம் போட்டு என்னை அழிச்சியே, இது நியாயமா என்று நான் கேட்கிறேன் என்று ஏறு பொடிபடத்தின்று அன்றாவாலி அறையென சொல்லினான். நின்ற வீரன் நினையென நேர்த்தினான். அப்போது இவ்வளவு சொல்லுகிற போது அப்போது ராமபுரான் இதை பார்த்து வாலி கேட்கிற போது ராமபுரான் சொன்னார், மாயாவியோடு நீ சண்டை போடுவதற்காக சுரங்கத்துக்குள்ளே சென்றாய். உனக்கும் மாயாவிக்கும் சண்டை பலமாக நடந்தது. 28 மாதங்கள் ஆகி கூட நீ வெளியே வரவில்லை. ஒருகால் அந்த சுரங்கப்பாதையின் வாய் வழியாக அங்கே ரத்தம் வந்தது. ஒருகால் மாயாவிதான் வாலியை கொண்டு விட்டிருப்பானோ என்கின்ற சந்தேகம் சுக்ரீவனுக்கும் சுக்ரீவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் வந்தது. ஆகவே மாயாவி வந்து எங்கே நம்மையும் அழித்து விடுவானோ என்கிற எண்ணத்திலே அந்த சுரங்கப்பாதையுடைய வாயிலை ஒரு மலையை போட்டு மூடிவிட்டார்கள். பற்றியாண்ட படைத்தலை வீரரும் முற்று உணர்ந்த முதியரும் முன்பரும் எட்டும் நும்மரசு எய்து வையாமென கொட்ட நன்முடி கொண்டதை கோதிலான். ஆகவே இறந்தவன் வாலியாக இருக்கக்கூடும். ஆகவே
மாயாவி வந்து நம்மை எந்த விதமான மாயங்கள் செய்து அழித்துவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு மிகப்பெரிய மலையை அந்த சுரங்கப்பாதையில் அடைத்துவிட்டு அரசன் இல்லாமல் நாடு இருக்கக்கூடாது. ஆகவே வாலி இருக்கக்கூடிய அந்த அரசவையிலே அந்த அரச பதவியிலே அமர்ந்து கொள். அப்படி ஒரு கால் மாயாவி இறந்து வாலி வந்துவிட்டால் வாலியிடத்திலே ஆட்சியை கொடுத்து விடலாம் என்று அமைச்சர்கள் சொன்னார்கள். சரி என்று சொல்லி அவன் உடனே அந்த அமைச்சர் ராஜ பதவியை ஏற்றுக்கொண்டான். நீ திடீரென்று ஒரு நாள் வந்துவிட்டாய். உடனே வந்துவிட்ட உடனே பார்த்தான், உன்னை வணங்கினான். அண்ணா இந்த ராஜ்யம் என்று சொன்னான் சுக்ரீவன். வந்த உன்னை வணங்கி வேந்தனன் முந்தை விட்டது சொல்ல முனிந்தனே. இப்படியெல்லாம் சண்டை போட்டு 28 மாதங்களாக வராத காரணத்தினால் மாயாவினாலே ஆபத்து வந்து விடுமோ என்று வாயிலை முடிவிட்டும் மலையை வைத்து மூடிவிட்டோம். ஆனால் வென்றவன் நீயாகிவிட்டாய். உன்னுடைய தலையினாலே அந்த மலையை தூக்கி அழித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறாய். ஆகவே நீ இல்லாத நேரத்திலே அரசாட்சியை நான் ஏற்றுக்கொள்ளலாம் என்று வந்தேனே தவிர நான் உன்னை இல்லாத நேரத்தில் உன்னுடைய ஆட்சியை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அரச பதவியிலே உட்காரவில்லை என்று எவ்வளோ தூரம் அவன் சொன்னான். அப்படி சொல்லி கூட அவனை மன்னித்தியா? நீ உன்னுடைய சொந்த தம்பி என்று சொல்லி கூட அவனை பார்த்தையா? கொல்லல் உற்றனை உம்பியை கோதவர்க்கு இல்லை என்று உணர்ந்தும் இறங்கலை அல்லல் செய்யல் உனக்கு அபயம் பழை புல்லல் என்னவும் புல்லலை போற்றாய். என்னை கொல்லாதீங்கண்ணா என்று எவ்வளோ தூரம் கெஞ்சினான். ஆனால் உன்னுடைய தம்பியாக விளங்கக்கூடிய சுக்ரீவன் மீது எந்த விதமான தவறும் இல்லை என்பது நீ உணர்ந்து கொள்ளவில்லை. அவன் மீது இறக்கப்படவில்லை. அல்லல் செய்யாதே, என்னை அழித்து விடாதே, என் உயிரை கொண்டு விடாதே என்று சொல்லி அபயம் என்று உன்னத்திலே கேட்டானே. அப்படி அபயம் கேட்டவனுக்கு நீ அபயம் தந்தாயா? சொந்த தம்பியாக விளங்கக்கூடிய சுக்ரீவனுக்கு நீ அபயம் தந்தாயா? அன்னதன்மை அறிந்தும் முரளலை பின்னவன் இவன் என்பதும் பேணலை வன்னிதானிடு சாப வரம்புடை பொன் முளைக்கவன் நன்னல் போகலை. அவனை துரைத்து கொண்டு போனாய், வேகமாக போனாய், அடித்த நொறுக்கப் போனாய், அவனுடைய உயிரை எடுக்க போனாய். கடைசியிலே அவன் என்ன செய்தான்? இருளை மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையிலே ஏறிவிட்டான். அந்த மலையிலே வந்தால் உனக்கு சுக்குநூறாய்விடும், தலை சுக்குநூறாய்விடும் என்று சொல்லி மதங்கவினர் கொடுத்த சாபத்தால் நீ அந்த மலைக்கு செல்லாமல் இருக்கிறாய். ஆக அப்படிப்பட்ட சண்டாளனாக மிகப்பெரிய மோசமானவனாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய், அயோக்கியனாக இருந்து கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்ல, மாற்றான் மனைவியை அகமதிப்பதே தப்பு. அப்படி நற்குடிப்பிறப்பிலே இருந்தவர்கள் மாற்றான் மனைவியை அபகரிக்க மாட்டார்கள். நீ தலைமை அமைச்சனாக இருந்து கொண்டு நாட்டை ஆள்பவனாக இருந்து கொண்டு தன்னுடைய தம்பியினுடைய மனைவியை நீ அபகரித்து விட்டாய். இதெல்லாம் மிகப்பெரிய இழிவான செயல் அல்லவா? ஈரமாவதும் இல்விறப்பாவதும் வீரமாவதும் கல்வியின் மீனறி வாரமாவதும் மற்றொருவன் புனர் தாரமாவதும் தாங்கும் தருப்பதோ. இன்னொருத்தனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்வதெல்லாம் இந்த உலகத்தில் யாராலும் பொறுத்து கொள்ள முடியுமா? தர்ம நெறியிலிருந்து அரசாட்சி செய்ய வேண்டிய நீ இப்படிப்பட்ட செயலை செய்கிறாயே என்றெல்லாம் அங்கே ராமன் சொல்கிறான். தர்மம் என்னது என்னும் தன்மையும் இருமையும் தெரிந்து எண்ணலை எண்ணினாய் அருமையும் பிதன் அருயிர் தேவியை பெருமை நீங்கினே எய்தை பெருவியோ. ஆக தர்ம குணம் உன்னிடத்திலே இருந்திருந்தால் உன் தம்பியினுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக நீ ஆக்கி கொண்டிருப்பாயா? ஆகவே தான் உன்னுடைய எதிரிலேயே வரக்கூடாது, கெட்டவனுடைய எதிரிலேயே தோன்றக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மறைந்து நின்று பணத்தை எழுதினேன். வாலியே, உனக்கு வால் உள்ளதனால் நீ குரங்கு. ஒரு விலங்கை நேராகவும் அடிக்கலாம், மறைந்து நின்றும் அடிக்கலாம். ஆகவே மறைந்து நின்று அடித்தேன் என்று ராமன் சொன்னார். கும்புழதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே. தீங்கினதம் கண்ணில் படாத தூரத்து நீங்குவதே நல்ல நெறி. கும்புள்ள விலங்குகளுக்கு 5 முழம் தள்ளி இருக்க வேண்டும், குதிரைக்கு 10 முழம் தள்ளி இருக்க வேண்டும், வம்புகரியாக விளங்கக்கூடிய யானைக்கு 1000 முழம் தள்ளி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் தீங்கு இழைப்பவருடைய கண்ணில் படாத தூரத்து நீங்குவதே நல்ல நெறி என்று சொன்னார்கள். ஆகவே உன்னுடைய கண்ணிலே எதிரிலே முழிப்பதற்கு நான் மிகவும் அச்சப்பட்டு கொண்டு நான் இப்படிப்பட்ட உன்னுடைய எதிரிலே நாம் நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் மரத்தின் பக்கத்திலே மறைந்து நின்று பானம் எழுதினேன். அது மட்டுமல்ல, நீ உன்னுடைய பலமானது பாதி வந்துவிட்டால் என்னுடைய பலம் நான் எதிரிலே வந்து நின்றால் என்னுடைய பலம் பாதி வந்துவிடும் என்று நினைக்கிறாய். அப்படி பாதி பலத்தை உன்னால் இழுக்க முடியாது. சிவனத்திலே 10 வரம், எதிரிலே வருவருடைய பாதி பலம் வரும். 1 கிலோ எடையுள்ள காந்தக்கல்லை 1 கிலோ எடையுள்ள காந்தக்கல் 1 கிலோ எடையுள்ள இரும்புக்கல்லை தான் இழுக்கும். 1 கிலோ எடையுள்ள காந்தக்கல் ஒரு இமயமலை இழுக்க முடியுமா? முடியாது.
ஒரு குளத்து தண்ணீரை ஏறி வாங்கும் கடல் தண்ணீரை ஏறி வாங்குவான். வாலியினுடைய பலம் எல்லை உள்ளது, ராமனுடைய பலம் எல்லையற்றது. ராமனின் பலத்தை வாலியால் வாங்க முடியாது. போனால் சிவபெருமான் வாலியுடைய பலத்தை அதாவது ராமனுடைய பலத்திலே பாதியை வாலியால் வாங்க முடியாது போனால் சிவபெருமான் கொடுத்த வரத்திற்கு இழுக்க வரும் என்பதனால் மறைந்து நின்று அம்பை எய்தினார் என்றெல்லாம் அங்கே பக்கத்தில் நின்றிருந்த இலக்குவன் சொன்னான். வெவ்வியே புளிஞ்சரண்ணே விளங்கியே மறைந்த வில்லால் எவ்வியேது என்ன என்ற இலக்குமருற்றான். ஆகவே இப்படி மறைந்தென்று ஏன் பணத்தை போட்டாங்கிற போது அங்கே இலக்குவன் பேச வந்தான். அப்படியெல்லாம் பேசிவிட்டு, ஆகவே நீ என்ன செய்தாய்? முன்புனின் தம்பி வந்து சண்புக முறையிலோய் தென்புல துய்ப்பன் என்று செப்பினின் சரிவில்லையும் அன்பினை உயிருக்காக்கி அடைக்கலம் ஞானம் என்று என்பதை கருதி என்னன் மறைந்தென்று ஏசி நின்றான். ராமன் மீது எவ்வளவு பற்று பாசம் வைத்திருக்கிறார் என்பது தெரியும். எம்பியும் ஞானமும் தேர்ந்த ஒரிடை அம்பினையே எழுதுமோ அருளை நாழியான்னா உன்னுடைய மனைவிடத்தில் சொல்லிவிட்டு வந்தாயே. அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு வந்திருக்கிற போது நின்றவேர் உலகலாம் நெருக்கி நேரினும் வென்றி வெஞ்சிலைகளால் பெருது வேண்டுமோ 7-14 உலகங்கள் ஏற்றிருந்தாலும் ராமனுடைய ஒரு அம்புக்கு ஈடாகாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாயே. உன் மனைவி தாரியிடத்திலே சண்டைக்கு புறப்பட்டு வருகிற போது அப்படிப்பட்ட நீ ராமன் எதிரிலே வந்தால் சண்டை போடுவாயா? உடனே அவருடைய காலிலே விழுந்து சரணடைவாய். எனக்கு சரண் கொடுக்க வேண்டுமென்பாய், எனக்கு அபயம் தர வேண்டும் என்று சொல்வாய். அப்படி அபயம் தர வேண்டும் என்று சொல்லி நீ கேட்டுவிட்டால் அவரால் அபயம் தராமல் இருக்க முடியுமா? ஏற்கனவே உன்னுடைய தம்பியாக விளங்கக்கூடிய சுக்ரீவனுக்கு அபயம் அவர் தந்துவிட்டார். உன்னுடைய ஆட்சியை உன்னிடத்திலே வாலியினுடைய ஆட்சியை சுக்ரீவனிடத்திலே வாங்கி தருகிறேன், வாலி அபகரித்த மனைவியும் உனக்கு வாங்கி தருகிறேன் என்று சொல்லி ஏற்கனவே அவர் வந்து வாக்குறுதி கொடுத்து விட்டார். நீ எதிரிலே வந்து நின்றால் அப்போது நீயும் அங்கே அபயம் கேட்டால் அவனுக்கு கொடுத்த சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாவது? ஆகவேதான் அவர் மறைந்தென்று மனத்தை எய்தி நின்றார் என்றெல்லாம் அங்கே இலக்குவன் சொன்னான். தாயென உயிர்க்கு நல்கி தர்மமும் தகவும் சால்வும் நீ என நின்று நம்பி தீயன ஒருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான். இதையெல்லாம் பார்த்தபோது தான் அப்போ சொன்னாரே, ராவணன் முதலிய அரக்கர்களையெல்லாம் வெல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவர்களாக விளங்கக்கூடிய நீங்கள் எல்லாம் என்னிடத்திலே முறையிட்டீர்கள். ஓம் ஹரி ஸ்ரீஹரி நரஹரி என்றெல்லாம் என்னை புகழ்ந்து பாடுகிற போது கருட வாகனத்திலே வந்தேன். என்ன உங்களுடைய கோரிக்கை என்று கேட்டேன். அப்பொழுது இந்திராதி தேவர்களாகிய நீங்களெல்லாம் என்ன செய்தீர்கள்? ராவணன் முதலிய அரக்கிலிருந்து எங்களை காக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். சரி என்று சொல்லி திருமாலாகிய நானே ராமனாகவும் லட்சுமணனே ஆதிசேஷனே லட்சுமணனாகவும் சங்கு சத்ருனாகவும் சக்கரம் பரதனாகவும் பிறப்போம். அங்கே வந்து தேவர்களை நீங்கள் குரங்குகளாக வாங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தோம். அப்போது இந்திரனே நீ வாலியாக வா, வாலியாகவும் வாலியின் மகனாகவும் வா என்றெல்லாம் சொல்லிவிட்டு வந்தோம். பிரம்மாவையே ஜாம்பவானாக வர சொல்லி சொன்னோம். அந்த சிவபெருமானைத்தான் அங்கே ஆஞ்சநேயராக வர சொன்னோம். இப்படியெல்லாம் வர சொல்லிவிட்டு ஆக வந்த காலை மறந்துவிட்டு பந்த காலை நீ பிடித்து விட்டாய். ஆகவே நீ வாலியாகி நீ இந்திரனாகி இருந்து நீ வாலியாகி இங்கே வந்து எந்த ராவணனை அழிக்க வேண்டும் நினைத்தாயோ அந்த ராவணத்திலே நீ நட்பு கொண்டு விட்டாய். ஆகவே தான் உன்னை நேராக அடித்தால் அங்கே மறைந்து நேராக அடித்தால் என்னுடைய பாதி வலிமையை வாங்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லாது போனால் சிவபெருமான் கொடுத்த வரத்திற்கு இழுக்க வேண்டும் என்பதற்காக நான் மறைந்தின்று பானத்தை எய்தினேன் என்று சொல்லி அங்கே ராமபிரான் விளக்கத்தை கொடுத்தார். அங்கே இலக்குவனும் கூட இருந்து சில விளக்கங்களை சொன்னார். உடனே தாயனவு ஏற்க நல்கி தர்மமும் தகவும் நல் சால்வும் நீயன நன்று நம்பி தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தலாதான். ஆக நான் செய்த சொன்னான். ஏவோகோர் வாழியால் எய்தும் நாய் அடிகனேன் நாவிவோம் வேலைவாய் அறிவுசந்து அருளினாய் மூவர் நீ முடிவும் நீ முதல்வன் நீ மூற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தருவும் நீ பகையும் நீ உறவும் நீ புறமெலாம் மெரு செய்தோன் முதலினோர் பொறிவிலா வரமெலாம் உருவியின் வசையிலா வலிமைசால் உரமெலாம் உருவியன் உயிரெலாம் நுகர்வனின் சரமலால் பெரிது வேறு உலதொரோ தர்மமே உண்டனும் தர்மமே உருவமாய் உடையனின் கண்டு கொண்டேனினை காணவன் கடவனோ பண்டொடியின் அளவுமே என் பெரும் பழவினை தண்டமே அடியினருக்கு உருவதம் தருவதே.
ஆகவே எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னை காப்பாற்றக்கூடிய கடவுளாகவும் இங்கே வந்து காட்சியளிக்கிறாய் ராமா. அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்கையும் தரக்கூடிய ஆற்றல் படைத்தவனே ராமா. சூரிய மண்டலத்திற்கு அப்பாலே இருக்கக்கூடிய வைகுந்தத்திலே எனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி இறைவா என்று அங்கே சொல்கிறார். விட்டரசு எய்தியம்பி வீட்டரசு எனக்கு விட்டான். என்னுடைய தம்பி சுக்கிரீவன் என்ன செய்தான்? வெறும் இந்த அரசை ஏற்றுக்கிட்டான். உன் கையினாலே உன் வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பினாலே நான் மரணமடைந்த காரணத்தினால் எனக்கு வைகுந்த பதவி கிடைத்து விட்டது. ஆகவே வைகுந்த பதவி எழுதக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றுவிட்டேன். வீட்டரசு எய்தியம்பி வீட்டரசு எனக்கு விட்டான். ஆக வீட்டரசு அந்த வீடு பேர் பரமபதம் வைகுந்தம் என்பது சூரிய மண்டலத்தை தாண்டி அப்பாலே இருக்கிறது. இதைத்தான் திருமழிசை ஆழ்வார் சொல்லுகிற போது கூட சண்டமண்டலத்தினோடு சென்று வீடு பெற்று மேல் கண்டு ஈடு இல்லாத காதல் இன்பம் நாளும் எய்துவீர் புண்டரீகவாத உன் ஏகத்தினும் செவியும் அடுத்து உண்டுனும் ஒருவினை திருளுங்கி விம்பினோ என்று சொன்னார். அடுத்து வாலி ராமனிடத்திலே சுக்கிரீவனை காத்தொழுக என்று சொன்னான். ஓவிய உருவனாயேன் உளதொன்று பெறுவதுன்பால் பூவியல் நரவமாந்தி புந்து வேறுற்ற போதில் தீவனை ஏற்றுமேனும் எம்பிமேல் சேரியன் மேல் ஏவிய பாழி என்னும் கூற்றினை அவள் வேண்டாம். உடனே அவன் விலங்கு வாலியாக இருந்தான். பிறகு அடுத்து மனித வாலியாக ஆனான். பிறகு தெய்வ வாலியாக மாறிவிட்டு அப்போ சொல்கிறான், எந்த தம்பியை கொல்வேன் என்று சொன்னானோ அந்த தம்பியையே என் தம்பி எப்போதாவது மது குடிக்கூடிய பழக்கமுடையவன். அப்படி மது குடிக்கூடிய பழக்கமுடைய காரணத்தினால் எப்போதாவது இடத்திலே தவறாக நடந்து கொண்டால் என் மேலே போட்ட என் நம்பை என் தம்பி மேலே போட்டு விடாதே என்று சொல்லி அந்த தம்பிக்காக இங்கே பரிந்து பேசுகிறான். அப்படிப்பட்ட தெய்வவாளியாக ஆகிவிட்டான் என்கின்ற அளவிலோடு இந்த இடத்திலே நான் என்னுடைய கதையை இந்த ராமன கதையை இந்த இடத்திலே முடிக்கிறேன். பிறகு மீண்டும் அந்த ராமனுக்கும் வாலிக்கும் நடந்த உரையாடல்களை அடுத்த பகுதியிலே நாளைய தினத்திலே பார்க்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முருகப்பட்டு ராமச்சந்திரன். முருகை ராமச்சந்திரன் ஆகியான் உங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.